எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இப்போ பராட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆலு பராட்டா, பன்னீர் பராட்டா, கீமா பராட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சில லிங்க்ஸ் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பராட்டாஸ் எல்லாம். இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான பராட்டா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வெந்தய கீரை பரோட்டா. இது நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். மேத்தி பராட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீரை இந்த ரெசிபியில் நான் அந்த பெரிய கீரை வெரைட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த மேத்தி பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான மேத்தி பராட்டா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவு கூட 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இடிச்ச பூண்டு, 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 கட்டு க்ளீன் பண்ண வெந்தயக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெந்தயக்கீரையை நீங்கள் பொடிசா நறுக்கியும் சேர்த்துக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைங்க. மாவை 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா திரண்டு வரும். மாவு மேலே 2 சொட்டு எண்ணெயை தடவி மாவு காயாம மூடி வச்சிருங்க. மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை தூவி உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை வச்சு மெதுவாக திரட்டுங்க. நல்லா மெலிசா உருட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் தேய்ச்சி வச்சிருக்கிற பராட்டாவை எடுத்து தவால வைங்க. 2 பக்கமும் நல்லா வேகட்டும். வெந்து ப்ரௌன் ஆனதும் 2 பக்கமும் லேசாக நெய் தடவி இன்னொரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஹெல்த்தியான மேத்தி பராட்டா ரெடி ஆயிடுச்சு. சூடா சர்வ் பண்ணுங்க. இது கூட சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. மசாலா பவுடர்ஸ்ல சேர்த்து பண்றதுனால பிளெயின் பராட்டாஸே நல்ல டேஸ்டியா ஃப்ளேவராகவும் இருக்கும். தயிர், வெங்காய ரைத்தா இல்லைனா ஊறுகாய் வச்சு கூட நீங்க இந்த பராட்டாஸை நல்லா சூடா சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய கீரை பராட்டா, அதாவது மேத்தி பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ வெந்தயக்கீரை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். ஏதாவது கொஞ்சம் தயிர் இல்லைன்னா ஏதாவது சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.